வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து துரத்திய பின்னணியில் அமெரிக்கா இருந்ததா என்பதை விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விமல் வீரவன்ச. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் பற்றி வெளியான முக்கிய அறிவிப்பு. உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக துபாய் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார. விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து துரத்திய 2022 ஆண்டு அறகலிய போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருந்ததா என்பதை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டு திட்டங்களுக்கான அமெரிக்க திட்டமான சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகமை USAID தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது அமெரிக்கா. புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் இந்த முடிவு இருந்தாலும் அறகலிய போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருந்ததா என்ற பிரச்சினையை ஓரங்கட்ட முடியாது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறினார். USAID ஊடாக அமெரிக்கா அறகலிய போராட்டத்திற்கு நிதியளித்ததா என்பதே விடயத்தின் முக்கிய அம்சமாகும். இலங்கை ஊடகவியலாளர்களுக்கு பைனரி மொழியை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை கற்பிப்பதற்காக 7.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி அண்மையில் வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய விமல் வீரவன்ச இதுபோன்ற வேலை திட்டம் ஒன்றின் பெயரிலேயே கோட்டபாய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து துரத்திய அறகலிய போராட்டத்திற்கு அமெரிக்கா நிதி வழங்கியது என்றார். அந்த நிதியுதவி இவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அமெரிக்க ரகசிய தலையீடுகள் இங்கு இருந்தது என்பதில் ரகசியம் இல்லை என்பதால் உண்மையான நோக்கம் இலங்கையில் ஆட்சி மாற்றமாக இருக்கலாம் என்றார். மின்சார விநியோகத்தை நிர்வகிப்பதில் அரசாங்கத்தின் திறமையின்மையை இந்த மின்வெட்டு காட்டுவதாக பிரதான நாடாளுமன்ற எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கருத்து தெரிவித்ததோடு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை பதவியிலிருந்து விலகுமாறு வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயத்தில் அமைச்சரவையை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் எதிர்க்கட்சியும் கோரியுள்ளது. நாடு முழுவதிலும் 7 மணி நேரம் நீடித்த மின்வெட்டு ஏற்பட்டு 24 மணித்தியாலங்கள் கடந்துள்ள நிலையில் என்ன நடந்தது, தேசிய மின்வாரியம் ஏன் மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தது என்பதற்கான தெளிவான தொழில்நுட்ப விளக்கத்தை அதிகாரிகள் இன்னமும் வழங்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மின்வெட்டு தொடர்பான விடயங்களை அரசாங்கத்தின் விரைவான கவனத்தையும் தலையீட்டையும் கோரி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று தெரிவித்தார். குரங்கு ஒன்று மின்மாற்றியில் தொடர்பு தாவியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கூறியதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் நீண்ட காலமாக நிலவும் மின்சார விநியோக முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியிருந்தனர். அது குறித்து தெரிவித்த ரஹ்மான், இதன் பொருள் என்னவென்றால் என்ன நடந்தது என்பது பற்றி அமைச்சர் அறியாமல் இருக்கிறார். எனவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். விஷயம் தெரியாத ஒருவர் அமைச்சராக எப்படி செயல்பட முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த வருடம் 3,40,000 இலங்கையர்கள் வெளிநாடு வேலைக்காக அனுப்பப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வெளிநாடு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களுக்கு பெரிய பங்கு உண்டு எனவும் தலைவர் கோசல விக்ரமசிங்க வலியுறுத்துகின்றார். 2025 ஆண்டில் 3,40,000 இலங்கை பணியாளர்களை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவது தொடர்பாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் நிகழ்ச்சி தொடரின் முதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய பணியகத்தின் பொது மேலாயர் DDP சேனாநாயக்க 2025 ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பினூடாக 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். 2024 ஆண்டில் சுமார் 3,14,000 இலங்கையர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அந்த ஆண்டில் 6.51 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் இலங்கைக்கு அனுப்பியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலவர தேச நடையீடு சர்ச்சையை அரசாங்கம் பாசாங்குத்தனமாக அணுகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கூறினார். பொலனறுவையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லம் அரசாங்க மதிப்பீட்டு திணைக்களத்தினால் மதிப்பிடப்படும் போது அது அரசாங்கத்திற்கு சரியானது. ஆனால் அதே அரசாங்கம் மதிப்பீட்டு திணைக்கள எம்பிக்களின் சேதப்படுத்தப்பட்ட சொத்தின் மதிப்பை மதிப்பிடும் போது அது தவறு என்கிறது அரசாங்கம். தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடையில் பரப்பிய பொய்களை மக்கள் நம்பி ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் இன்று அரசாங்கம் அதை செய்ய முடியவில்லை. அவர்கள் மேடையில் பரப்பும் பொய்களை அரசே நிரூபிக்கிறது என்று கூறினார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலால் ஏற்பட்ட சேதத்துக்கு இழப்பீடு வழங்குவதை தடுக்க $250 மில்லியன் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அன்றைய அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருந்தமை தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பேராயர் மால்கம் ரஞ்சித் உட்பட பலர் அவரது அறிக்கையை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாடு உச்ச நீதிமன்றத்தின் 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட்டதுடன் குற்றப்புலனாய்வு துறை திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகள் தொடர்பான உண்மைகளை எதிர்வரும் 13ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் கொடுக்கப்பட்ட போது ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ஷ இருந்தார். பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார். நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் பிப்ரவரி 14ஆம் தேதி கூடியதும் உள்ளாட்சி தேர்தல் மசோதாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உச்ச நீதிமன்றத்தின் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவிப்பார். இந்த மசோதாவை பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஆலோசனை குழு பிப்ரவரி 14ஆம் தேதி கூடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்துமாறு உச்ச நீதிமன்றத்தின் கட்டளைக்கு இணங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்த வேண்டியதன் அவசியத்தை சபை தலைவர் அமைச்சர் புமல் ரத்நாயக்க தெரிவித்தார். மேலும் மசோதா தொடர்பான உத்தேச திருத்தங்களை எதிர்க்கட்சிகள் சமர்ப்பிக்க உள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயில் பிப்ரவரி 11 முதல் 13 வரை நடைபெறவுள்ள உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாடு 2025இல் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார தனது தூதுக்குழுவினருடன் இன்று பிற்பகல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். அங்கு சென்றடைந்த ஜனாதிபதி உட்பட குழுவினரை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிநாடு வர்த்தக அமைச்சர் டாக்டர் தானி பின் அஹமட் அல் சியோதி மற்றும் பிற அரசு அதிகாரிகள் அன்புடன் வரவேற்றனர். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இலங்கை தூதரகம் பொறுப்பாளர் தஷீலா அர்னோல்டோ மற்றும் இலங்கை தூதர அதிகாரிகளும் வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். அங்கு ஜனாதிபதி மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குழுமத்தின் தலைவரும் ராசல் கைமுவிற்கான ஆட்சியாளரான பிரதிநிதியுமான ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் காசிமையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத்தும் வருகை தந்துள்ளார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக இன்னமும் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள குடும்பங்களுக்கு உடனடியாக வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் முப்படை அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தில் மண்சரிவு காரணமாக தற்போது 22 குடும்பங்கள் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளதாகவும், பதுளை மாவட்டத்தின் ஹல்துமுல்ல பிரதேசத்தில் 51 குடும்பங்கள் கடந்த 5 வருடங்களாக கபரகளவில் மூடப்பட்ட தேயிலை தொழிற்சாலையில் தமது பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியை பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு வழங்கும். கட்டுமான பணிகள் முப்படையினரால் மேற்கொள்ளப்படும். இலங்கை இராணுவம் ஹல்துமுல்ல மற்றும் கபரகல ஆகிய பகுதிகளில் உள்ள திட்டங்களை கையாளும் அதே வேளையில் கேகாலையில் நிர்மாண பணிகளை இலங்கை கடற்படை மேற்பார்வையிடும்.
சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மருத்துவமனை கட்டமைப்பை மருத்துவ மற்றும் சுகாதார சேவைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாமல் நோயாளர்கள் மனரீதியாக குணமடையும் இடமாகவும் மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். தான் பிறந்த வைத்தியசாலையான அகலவத பிம்ரா மருத்துவமனைக்கு கள விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்களை சந்தித்து கலந்துரையாடியது போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மருத்துவமனையின் ஆய்வகம், கதிரியக்க பிரிவு, மருந்தகம், பல் சிகிச்சை பிரிவு, மயக்க மருந்து பிரிவு, மகப்பேறு பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, பிசியோதெரபி பிரிவு, ஓய்வறை சுகாதார கல்வி பிரிவு மற்றும் சமையலறை ஆகியவற்றை பார்வையிட்ட அமைச்சர் குறித்த மருத்துவமனையில் தற்போது மூடப்பட்டுள்ள மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ பிரிவு கட்டிடத்தை உடனடியாக புதுப்பித்து சேவைகளை தொடங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் ஒவ்வொரு மருத்துவமனையும் சுற்றுச்சூழலை அழகாக பாதுகாத்து கட்டிடக்கலையின் தனித்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் மேம்படுத்தவும், அதன் மூல மருத்துவமனை அமைப்பை நோயாளிகளுக்கு சிறந்த மனநலை வழங்கும் இடமாக மாற்றவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.